குறிக்கோள், உங்களோட லட்சியம், உங்களோட விஷன் என்ன ஃபார் த ஃபியூச்சர் ஜெனரேஷன்? அதாவது என்கிட்ட எல்லா நேர்காணல் பொழுதும் இந்த கேள்வியை மறக்காமல் இறுதியில் கேட்பாங்க. நான் ஒரு முறையும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நான் ஒரு பொய்யத்தான் சொல்லிகிட்டே வந்திருக்கேன். சரி. அவங்கக்கிட்ட அப்பப்போ வந்து உங்களோட அச்சீவ்மெண்ட் என்ன, உங்கள் கோல் என்ன, உங்கள் எய்ம் என்னன்னு கேட்குற பொழுதெல்லாம் அப்போ எனக்கு என்ன ஒரு பெரிய உற்சாகமாக தோணுமோ அதை அங்கே சொல்லி நான் முடிச்சிருவேன். சரி. ஆனால் அதில் நான் நின்னதே கிடையாது. ஓகே. எனக்கு அப்புறம்தான் உண்மையே தெரிஞ்சது, யார் ஒருத்தர் கோலு அச்சீவ்மெண்ட்டுன்னு அதை நோக்கி போகிறேன்னா அது பொய். ஏன்னா யார் ஒருத்தருமே அப்படி ஒரு இலக்குங்கிற ஒன்றும் இல்லை, அந்த இலக்கு நோக்கி போகிறதும் இல்லை. கால ஓட்டத்தில் நம்ம உழைப்பு மட்டும்தான் அதுக்கு கொண்டு போகுதுங்கிறது எனக்கு தெரியும். ஆனால் இப்போ வந்து நான் சொல்லுறது, என்னோட அடுத்து நான் யோசனை நினச்சிட்டு இருக்கிறதுங்கிறது வந்து இந்த கலை, பக்தி, இதெல்லாம் வந்து ஒரு அழகான சொற்பொழிவோடு இந்த நடனத்தை படைக்கணும்னு விரும்புகிறேன். ஏன் அப்படின்னா, இனிமேல் நிச்சயமாக நம்ம காலத்துக்குள்ளேயே பார்க்க போகிறோம். அன்பு, கருணை அப்படிங்கிறதையெல்லாம் மாத்திரை வடிவில் கிடைக்குமா? என்கிட்ட நிறைய பணம் இருக்குது, என்கூட ஒரு 5 நிமிடம் பேசுவீங்களா, என்கூட இருப்பீங்களா, நான் என்ன மறக்க விரும்புகிறேன் அப்படிங்கிறத வந்து தேடி தெருவில் அலைய போகிறாங்க. ட்ரூ. அப்போ எது மாத்திரம் மருந்தாக இருக்கும் தெரியுமா? கலைகள் மாத்திரம்தான் அதுக்கு ஒரே வழியாக இருக்கும். ஏன் அப்படின்னா, கலை மட்டும் எப்படி செஞ்சிரும்? நம்மக்கிட்ட தான் இப்போ சோசியல் மீடியா உள்ளங்கையில் இருக்கும்ல, அந்த சோசியல் மீடியா எதுவுமே கடினம் இல்லாமல் உள்ளங்கையில் கிடச்சி போனதுனால தான் மதிப்பே இல்லாமல் போனது. இந்த கலை மாத்திரம்தான் ஒரு உயிரினத்தின் ஐம்புலன்களை ஒடுக்கினால் மட்டும்தான் உருவாக்க முடியும்.